ஒரு பெரிய காந்தம் வச்சு ஆகாயத்தில் இப்போ பறக்கிற ஏர்ப்ளேனை கீழே இழுத்து போட முடியுமா? சில வீடியோஸ் அப்படி காட்டுது. ஆனால் உண்மையில் இது சாத்தியமா? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும். நாம் நினைக்கிறோம் காந்தம்னா எந்த உலோகத்தையும் இழுக்கும்னு. ஏர்ப்ளேன் உலோகத்தால் ஆனது தானே. அப்போது பெரிய காந்தம் வச்சா இழுக்கணுமே. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏர்ப்ளேன் இரும்பால் ஆனதில்லை, அது அலுமினியம் உலோக கலவையால் ஆனது. அலுமினியத்தை காந்தம் இழுக்காது. நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை ஒரு அலுமினியம் ஃபாயில் கிட்ட வச்சு பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. அதனால் எவ்வளவு பெரிய காந்தம் வச்சாலும் ஏர்ப்ளேனை கீழே இழுக்க முடியாது. ஆனால் காந்தத்துக்கும் விமானத்துக்கும் ஒரு உண்மையான சம்பந்தம் இருக்குது. ஏர்ப்ளேனில் இருக்கிற காம்பஸ், நெவிகேஷன் டிவைஸ் இதெல்லாம் பூமியோட காந்த சக்தியை வச்சு தான் திசையை கணக்கிடுது. ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் பக்கத்தில் இருந்தால் அந்த டிவைஸ் டைரெக்ஷன் தப்பாக காட்டலாம். அதான் ஃப்ளைட்டில் உங்கள் ஃபோனை ஏர்ப்ளேன் மோடில் போட சொல்கிறாங்க. சில எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் கருவிகளை கொஞ்சம் தருமாற வைக்கலாம். அதனால் காந்தம் ஏர்ப்ளேனை கீழே இழுக்காது, ஆனால் அதோட டைரெக்ஷனை குழப்ப முடியும். நீங்கள் இதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.